Hi friends, welcome to Tuber channel. Like நம்ம சேனலில் ஜிக்ஜாக் ஸ்டிச் வந்து ஒரு மேங்கோ மோட்டிவ் இல்லை பீகாக் மோட்டிவ் அந்த மாதிரி டிசைன்ஸில் நம்ம அப்ளை பண்ணும்பொழுது எப்படி போடணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அஸ் யூஸ்வல் நம்ம எப்பயும் செயின் ஸ்டிச் போடுற மாதிரி பேக் செயினில் ஸ்டார்ட் பண்ணி அந்த மோட்டிவ் ஃபுல்லாக செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். நான் ஆரஞ்சு கலர் சில்க் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். அதை டபுள் ஸ்ட்ராண்ட்ஸ் வச்சு இப்போ அவுட்லைன் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிறோம். எப்பயுமே டிசைன் சுற்றி செயின் ஸ்டிச் போடும்பொழுது சின்ன சின்ன லூப்பாக எடுத்து போடணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். பெருசு பெருசாக போட்டிங்க அப்படின்னா நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், அந்த மேங்கோ மோட்டிவ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஜிக்ஜாக் போடும் பொழுது வேறு ஒரு கலர் த்ரெட் எடுத்து போட்டோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். நான் வந்து ஆரஞ்சு கலர்லேயே ஜிக்ஜாக் போடுறேன். இப்போ லாஸ்ட்டில் ஃபினிஷ் பண்ணும் பொழுது ஃபுல்லாக அந்த கார்னர் வரலும் கொண்டு போகாமல் கொஞ்சம் முன்னாடியே எண்டு நட் போட்டோம் அப்படின்னா அந்த ஷார்ப்னஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஷேப் கிடைக்கும். பாருங்கள், நான் ஃபுல்லாக கொண்டு போகாமல் கொஞ்சம் முன்னாடியே அந்த கார்னரை விட்டு கொஞ்சம் முன்னாடியே எண்டு நாட் போட்டுக்கிறேன். எண்டு நாட் எப்படி போடணும் அப்படிங்கிற வீடியோ இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷார்ப்னஸ் வந்து மேங்கோ ஷேப்பில் நம்மளுக்கு கரெக்டாக கிடச்சிருச்சு. இப்போ இதை சுற்றிலும் ஜிக்ஜாக் போடலாம். ஜிக்ஜாக் வந்து நான் கார்னர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஜிக்ஜாக்கும் குட்டி குட்டியாக போடணும். குட்டி குட்டியாக போடணும். அதே மாதிரி கீழே இருக்க த்ரெட்டு வந்து அதிகம் நம்மளுக்கு வந்து விசிபிள் ஆகக்கூடாது. அந்த மாதிரி கவர் பண்ணி போடுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் ஜிக்ஜாக் ஸ்டிச் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், குட்டி குட்டியாக பக்கம் பக்கமாகவே போடணும். ரொம்ப டிஸ்டன்ஸ் கொடுத்து போடாமல் பக்கம் பக்கமாக போட்டோம் அப்படின்னா கீழே போட்டிருக்க செயின் ஸ்டிச் தெரியாமல் மேலே இருக்க ஜிக்ஜாக் வந்து லாக் ஆகிக்கும். இதை வந்து உங்களுக்கு பார்டர் லைனுக்கு கொடுக்கும் பொழுது ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம எந்த டிசைனுக்குமே செயின் ஸ்டிச் கொடுப்போம் இல்லையா, செயின் ஸ்டிச் மட்டுமே பார்டராக கொடுக்காம இதுக்கு மேலே இந்த மாதிரி ஜிக்ஜாக் போட்டோம் அப்படின்னா ஸ்டிச் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் டிசைன். பாருங்கள், இப்போ குட்டி குட்டியாக எவ்வளோ அழகாக முடிச்சா வர மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் ஜிக்ஜாக் ஸ்டிச் போடணும். இதே இன்னொரு கலரில் எடுத்து போட்டோம் அப்படின்னா ஆரஞ்சு கலருக்கும் வேறொரு கலரும் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் பொழுது இன்னும் டிஃப்ரென்ஷியேட்டாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆரி ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க, டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். பேசிக் அண்ட் அட்வான்ஸ்டு கோர்ஸ் 2 டைப் இருக்குது. டீட்டெயில் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் இருக்க ப்ளேலிஸ்ட்லாம் செக் பண்ணல அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி ஆரி டிசைனிங் வீடியோ டியூட்டோரியல் எல்லாமே போட்டிருக்கேன். அதுவும் இல்லாமல் ஆரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் இருக்குது. செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். கீழே போட்டிருக்க செயின் ஸ்டிச் எதுவுமே விசிபிள் ஆகாது. ஜிக்ஜாக் மட்டும் பார்க்கும் பொழுது மேங்கோ ஷேப் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குது. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.